Islam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்று நீண்ட நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சு. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்கள, அல்லாஹுடைய பேரருளால்
இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே நாம் பயணிக்கக்கூடிய காலத்தில் இறைவன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். திருமறை குர்ஆனில நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அப்ப எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு நாளும் பல அருட்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய அருள் தான். சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து, உடல் உறுப்புகளிலிருந்து, சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து, தங்கக்கூடிய வசிப்பிடங்களிலிருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளிலிருந்து ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம வெறுமனே அதை பயன்படுத்துவதில் மட்டும் நாம் கவனம் செலுத்துகிறோம். ஒரு செல்வத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் அதை எப்படி நாம பயன்படுத்துவது, அதிலே நாம் சரியாக இருக்கிறோம். ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அவனை எப்படி வளர்ப்பது என்று நாம் சரியாக இருக்கிறோம். ஆனால் இந்த அருட்கொடைகள் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை செய்திகளை உள்ளத்திலே நாம் பதிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் அருட்கொடைகள் தொடர்பாக ஏராளமான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதுல நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அருட்கொடையை அனுபவிக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருமறை குர்ஆன் அந்நஹல் என்ற அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் ஃபமினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். முதல் யோசனை, சிந்தனை, ஒரு மனிதனுக்கு அருட்கொடையை அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த அருட்கொடை எடுத்தாலும் சரி, எதை அல்லாஹ் உலகத்துல நமக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய முதன்மையான சிந்தனை என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபமினல்லாஹி, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று நினைச்சது. எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் சரிங்க, இந்த சிந்தனை உள்ளத்தில் நமக்கு ஆழமாக வந்துவிட வேண்டும். இந்த சிந்தனை தான் பெருமையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும். இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்க, பொருளாதாரம் குறைவாக வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்துல இறைவனிடத்துல அதிகமாக நாம கையேந்துவோம். இறைவன் கொடுக்கக்கூடிய சின்ன செல்வத்தை கூட மிக பெரிதாக நாம் நினைப்போம். இறைவா, சாதாரண பெட்டி கடையில இருந்த, சாதாரண கடையில இருந்த, இன்றைக்கு உன்னுடைய அருளை கொண்டு சின்ன ஒரு பெரிய கடையை உருவாக்கி இருக்கிற என்று அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிப்போம். ஆனால் அதே செல்வத்தை, அதே பொருளாதாரத்தை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2, 3, 4 கடைகள் பெரிய ஒரு செல்வந்தராக நாம் ஆன பிறகு நம்முடைய உள்ளங்கள் எப்படி மாறும் என்றால், ஷைத்தான் எப்படி உள்ளத்திலே போடுவான் என்றால், என்ன பாய் வியாபாரம் எப்படி போகுது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நம்முடைய உழைப்பாச்சே. இப்படி ஆரம்பத்துல இறைவனுடைய அருள், இறைவன் கொடுத்தது என்று வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் யோசித்த சிந்தனை, ஒரு கட்டத்திலே நாம் உயர்ந்த பிறகு நம் சிந்தனைகள் எப்படி மாறுகின்றது, என்னுடைய உழைப்புங்க, நம்ம இல்லைன்னா கடை நடக்குமா, நம்முடைய செல்வம் தானே, நான் சம்பாதிச்ச வீடாச்சே, நான் கட்டின வீடாச்சே என்றெல்லாம் நம்முடைய நாவுகள் பெருமையின்பால் பேசக்கூடிய நாவுகளாக மாறுது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, எந்த அருட்கொடை உனக்கு கொடுத்தாலும் சரி, முதல்ல உன் உள்ளத்துல வர வேண்டியது ஃபமினல்லாஹி, அல்லாஹ் தாண்டா இதை கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அடே, அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னு சொன்னா நான் நாள் முழுக்க கடையில இருந்தாலும் ஒண்ணு நடக்காது என்பதை உறுதியாக நம்பணும். இன்றைக்கு நாமளே என்ன செய்வோம், நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு பொருளாதாரத்தை திரட்டுவதில் தொழுகையை விட்டுட்டு பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய காலங்களாதான் இருக்கு.
மகரிபு நேரம், இஷா நேரம் வியாபாரம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல நாம கடையில உட்கார்ந்துட்டு திரட்டிட்டு இருப்போம். என்ன உள்ளத்துல, நான் கடையில இருந்தாதான் வியாபாரம் நடக்கும், நான் உழைப்பு செஞ்சாதான் நடக்கும். நம் உள்ளத்தில் வர வேண்டியது என்ன? அல்லாஹ் நாடுனாதான் எனக்கு செல்வம் கிடைக்கும், அல்லாஹ் நாடுனாதான் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும், அல்லாஹ் நாடுனாதான் எனக்கு குழந்தை கிடைக்கும், அல்லாஹ் நாடுனால்தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக வர வேண்டும். எவ்வளவு உயர்ந்த இடத்துல நாம போனாலும் சரி, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்களேன். மக்காவுடைய வெற்றிங்க, மக்காவுடைய வெற்றி ஒரு சாதாரணமானதல்ல. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக மக்காவில் பிறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரை துரத்தடிக்கிறார்கள் மக்கத்து காஃபிர்கள், கடுமையான முறையில தாக்குகிறார்கள், கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முன் அல்லாஹுடைய தூதரை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறார்கள். மதீனாவுக்கு போயிட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து, பல போர்கள் கழித்து மக்காவை நோக்கி சஹாபாக்களுடைய படைகளோடு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வர்றார்கள். அந்த மக்காவுடைய எல்லைக்கு வரும்போதே இங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் பேசிக் கொள்கிறார்கள், முகம்மதுடைய படை வென்று விட்டதுன்றாங்க. இன்னும் சஹாபாக்கள் ஊருக்குள்ள கூட வரல, காபத்துல்லாவை நோக்கி அவர்களுடைய படை இன்னும் சேரல. அதற்குள்ள அவங்க பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் முகம்மதுடைய படை வென்று விட்டது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட அல்லாஹுடைய தூதர் மக்காவுக்குள்ள நுழைகிறார்கள். சஹாபாக்கள்லாம் மக்கத்து காபீர்களுடைய தலையை சீவதற்கு தயாராக இருந்தார்கள். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் பட்ட கஷ்டங்கள் சாதாரண கிடையாது. சஜிதாவிலே தொழுகும் போது மக்காவிலே ஒட்டகத்தினுடைய குடலை அள்ளி வீசுவார்கள். அவ்வளவு துன்பங்கள் அல்லாஹுடைய தூதர் அனுபவிச்சாங்க. ஒரு ஊர்ல இருந்து நாம துரத்தி அடித்த பிறகு அதே ஊர்ல சொந்த வீடை கட்டி வந்தா எப்படி இருக்கும் நமக்கு? அல்லாஹுடைய தூதர் அப்படிதான் துரத்தடிக்கப்பட்டார்கள். மக்காவுக்குள்ள வர்றாங்க. வரும்போது அல்லாஹுடைய தூதர் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? தன்னுடைய அந்த முகத்தை பூமியின் பால் பார்த்தவர்களாக, தலையை அப்படியே குனிந்தவர்களாக இறைவனை புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள். என்ன புகழ்கிறார்கள்? இறைவா, இந்த வெற்றி உன்னுடைய வெற்றி என்று கிடையாது, என்னுடைய உழைப்பு கிடையாது, என்னால் வந்த வெற்றி கிடையாது, நீ அருள் புரியவில்லை என்றால் எனக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்காது என்ற அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துச்சு. இந்த சிந்தனை தான் நாம் உருவாக்க வேண்டும். எந்த அருட்கொடை அல்லாஹ் தந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த இடத்தில், பொருளாதாரத்தில், பதவியில, எதுல நாம சென்றாலும் சரி, இது அல்லாஹ் கொடுத்தது என்ற சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பெருமை எல்லாம் தகர்த்து எறியப்படும். பெருமை என்ற சிந்தனை நம்ம உள்ளத்துல வராது. அததான் முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற, எந்த அருட்கொடை கொடுத்தாலும் ஃபமினல்லாஹி, அல்லாஹ் கொடுத்தது என்று நினைச்சிரும். முதல்ல இரண்டாவது செய்தி அருட்கொடை தொடர்பாக திருமறை குர்ஆன் பேசுகின்றது. இன்றைக்கு பல அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறாங்க. ஒரு சில அருட்கொடைகளை கொடுத்து அல்லாஹ் பறிக்கவும் செய்வான். செல்வத்தை கொடுப்பான், செல்வத்தை அல்லாஹ் பறிக்கவும் செய்வான். பிள்ளைய கொடுப்பான், பிள்ளைக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கவும் செய்வான். இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ் செய்வான். இப்போ உலகத்தில் ஒரு அருட்கொடையை நாம இழக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய ஒரு பேரிழப்பா நாம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனை தான், ஆனா மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக நாம நினைக்கிறோம். அது ஏன் அந்த சிந்தனை வருது தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற அருட்கொடை தான் சிறந்த அருட்கொடை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது கிடைக்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஒருத்தருக்கு செல்வத்தை அல்லாஹ் பறிச்சுட்டான்னு வச்சுங்களேன், எல்லாம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். குழந்தைய பறிச்சுட்டானா, இறைவா என் குழந்தையதான் நீ பறிப்பியா என்று அப்படியே உடைஞ்சு போயிருந்தான். ஏன் இந்த சிந்தனை வருது? உலகத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை சிறந்ததா நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எல்லா அருட்கொடைகளையும் விட ஆகச் சிறந்த அருட்கொடை ஒன்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும். ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்கா அந்த ஹஜ்ஜை முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட ஒரு இறைச்சி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும். இன்றைய தினத்தில் இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வ அக்மம்து அலைக்கும் நியாமதி. எந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதோ அதுதான் உங்களுக்கு ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்றான்.
ஆகச்சிறந்த அருட்கொடை என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடிய செல்வம் அல்ல, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அல்ல, உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அல்ல, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் தான். உலகத்தில் எந்த அருட்கொடையை வேணாலும் நாம் இழக்கலாம், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஏன் இது சிறந்த அருட்கொடை தெரியுமா? நபிமார்களுடைய உறவுகளுக்கு கூட அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுக்கலங்க. நீங்க குர்ஆன்ல சில வசனங்களை எடுத்து பாருங்களேன். 2 நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி 2 பேரும் யாரு? இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்க வந்தவர்களில் மிக பிரதானமானவர்கள், நபிமார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலாம் நீங்க எடுத்து பார்த்தா 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க. சாதாரண பிரச்சாரம் கிடையாது, அவ்வளவு ஆண்டு காலம் பண்றாங்க. ஆனா 2 பேருடைய மனைவியை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் 2 நபிமார்களுடைய மனைவி. அல்லாஹ் பாருங்க, ஒரு நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கலங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அடே அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனுக்கு நீ உதாரணம் பாக்குறியா? இந்த மார்க்கத்தை எடுத்து வச்ச நபிமார்களுடைய மனைவி நீ பாருன்ற அல்லாஹ். ஆனா அடுத்த வசனத்துல அல்லாஹ் போடுறான் பாருங்க, அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களுக்கு உதாரணம், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணமாக அல்லாஹ் காட்டுகின்றான். இஸ்லாத்தை அழிக்க வந்த ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் காட்டுறான். ஃபிரௌன் தானை கடவுள் என்று சொல்லிக் கொண்டவன், இஸ்லாத்தை அழிக்க வந்தவன். அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இது ஒரு நபி கிடையாதுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்ற நண்பர்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கலங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல. ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அப்படின்னா அனைத்து அருட்கொடையை விட இந்த இஸ்லாம் தான் ஆகச்சிறந்த அருட்கொடை. உலகத்துல நீங்க செல்வத்தை இழக்கலாம், அல்லாஹ்வுடைய சோதனைன்னு சபரா இருந்தரணும். பிள்ளையை இழக்கலாம், சபரா இருந்தரணும். இஸ்லாத்தை இழந்தால் மட்டும்தான் நமக்கு உள்ளங்கள் பதற வேண்டும். அந்த சிந்தனை, இந்த சிந்தனை நமக்கு வரணும். அந்த இஸ்லாம் தான் சிறந்த அருட்கொடை. அடுத்த ஒரு செய்தி பாருங்க. 3வதாக ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா, அந்த அருட்கொடைக்கு நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருட்கொடை பெற்ற நாம் எல்லாம் உள்ளத்திலே பதிய வேண்டிய முதல் கடமை என்ன? எந்த ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் சரி, இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக, அதை நினைத்து இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், ஒரு இரவுல, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்க கால் பாதங்களை பாத்தீங்களா? டீ கடையில நீண்ட நேரம் நின்று டீயை போடக்கூடிய சகோதரர்களுக்கு காலெல்லாம் ரொம்ப வீங்கி நிற்கும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள். ஆயிஷா கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு காலெல்லாம் வீங்கி இருக்கு? ஏன் நீங்க இரவு நேரத்துல எல்லாம் நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாங்க. அதே முன்பின் பாவங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சுட்டான், சொர்க்கவாசின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க பரலான 5 வேளை தொழுதா போதுமே, 5 வேளை அல்லாஹ்வை வணங்கினா போதுமே, நைட்டெல்லாம் நின்று நீங்க ஏன் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை நீங்க ஏன் தொழுகிறீங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி கேட்டவனா நான் இருந்துடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடையும் நான் சிந்திக்கிறதுனாலதான் இந்த வணக்க வழிபாடு தொழுகையில நான் கவனம் செலுத்துறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அழகான குழந்தைகளை கொடுத்திருக்கிறான், அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா நாம எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபஜருடைய தொழுகை எத்தனை பேர் நாம் சரியாக தொழுதிருக்கிறோம்? மற்ற தொழுகையெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம ஃபஜருடைய தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன?
அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா தூக்கம் வராது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சின்ன விஷயங்க, சாதாரண ஒரு நரம்பை அல்லாஹ் நம்ம உள்ளத்துல இருந்து துண்டித்தால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பல்லு வலி நமக்கு தாங்க முடியுதா? பல்லு வலி தாங்க முடியுதாங்க? சாதாரண ஒரு உறுப்பு தானுங்க. சாதாரண ஒரு சின்ன பல்லு வலியை தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய உடல் மிகப்பெரிய பலவீனத்துல இருக்கு. அல்லாஹ் நம்மள என்ன நினைச்சிட்டு அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டு வைக்கிறான் நம்மள. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? எல்லா அருட்கொடை வாங்கிட்டு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கும். தொழுகையில அலட்சியமாக இருக்கிறோம். செல்வத்தை திரட்டுவதற்கு காலையில் 4 மணிக்கு வெளியூருக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம காலையில் 5 மணிக்கு தொழுகைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் போது அந்த தூக்கத்தில் மயங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நம்ம கொடுத்த அருட்கொடையை சிந்தித்தோன்னு சொன்னா பதறி அடிச்சுட்டு ஓடி வருவோம். நம்ம இறைவா, எனக்கு எவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்கிற, நான் நாள் முழுக்க என்னுடைய எல்லா நேரத்திலும் சஜிதாவில கடந்தா கூட போத. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்காங்க. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மருத்துவமனைக்கு போய் பாருங்க. சென்னையெல்லாம் நீங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, போய் நின்று பாருங்க. காலையில 8 மணிக்கு போனீங்கன்னா வாயெல்லாம் தொங்கிய நிலையில, எந்த கட்ட பழக்கம் கிடையாது. ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் வாய் அப்படியே புண்ணாய் தொங்கிய நிலையில வருவார். என்னாச்சு? கேன்சருங்க, ஒண்ணும் முடியல. எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா நம்மளை வச்சிருக்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு உடலை, உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை சீராக செம்மையாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம செலுத்துறோமா என்பதை சிந்திங்க. இறைவன் சொன்ன அளவுக்கு, இறைவன் நமக்கு கொடுத்த அளவுக்கு அல்லாஹுக்கு நான் கையேந்திரனா, தொழுகையில நான் கவனமாக இருக்கிறேனா என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு, எந்த ஒரு அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் சரிங்க, அதற்கென்று சில பொறுப்புகளையும் சேர்த்து அல்லாஹ் கொடுப்பான். சும்மா கொடுத்துட்டு நீ வச்சுக்கன்னு சொல்றது கிடையாது. குழந்தை அல்லாஹ் கொடுக்குறான்ல, குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா அந்த குழந்தையை மார்க்க அடிப்படையில் வளர்ப்பது நம்முடைய பொறுப்பு. என் புள்ளதான், நான் எப்படி வேணாலும் வளர்த்துப்பேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கண்ணு அல்லாஹ் கொடுக்குறான்னு வச்சுங்க, ஏன் கண்ணு, நான் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்துவேன், எதை வேணாலும் பார்ப்பேன், இப்படி ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. உன்னுடைய கண்ணாக இருந்தாலும் இறைவன் எப்படி சொல்லி இருக்கிறான், கண்ணுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு, ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு, அதை செய்யணும். இப்படி எந்த அருட்கொடையை நீங்க எடுத்தாலும் ஒன்று நன்றி செலுத்தணும், மற்றொன்று அல்லாஹ் சொன்ன பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் செல்வத்திற்காக, பொருளாதாரத்திற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம் வழங்கியதிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள். செல்வம் என்ற அருட்கொடைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இது என்ன அப்படின்னா, நன்மையான காரியங்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லும் போது கூட குர்ஆன்ல பாருங்க, தர்மத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது நான் வழங்கியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், நான் கொடுத்ததுல இருந்து தர்மம் பண்றான். நாம் வழங்கியதிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த பொறுப்பு மிக முக்கியமானது என்றால், சஹாபாக்களுக்கே அல்லாஹ் இதை கடமையாக்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் வறுமையில, கஷ்டத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூட வாழ்ந்த சஹாபாக்கள், ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, நாங்க போர்க்களத்துக்கு போவோம். போர்க்களத்துக்கு போகும்போது கையில பேச்ச பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவோம், அதை சாப்பிடுவோம். அது சாப்பிட்டு தீந்துரும். அந்த பேச்ச பழ கொட்டைகளை நல்ல ஒரு பையில ஊற வைப்போம். அந்த ஊற வச்ச கொட்டைகளை எடுத்து சாப்பிடுவோம், பசி தாங்க முடியாதுங்கனால. அதுவும் ஒரு கட்டத்துல தீந்துரும். அந்த நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம், எங்களால பசி தாங்க முடியாது, அவ்வளவு பசியில இருப்போம் நாங்க. அதை சொல்லிட்டு அந்த நபித்தோழர் சொல்றாங்க, ஒரு ஆடு எப்படி மலம் ஜலம் கழிக்குமோ அதுபோல மனிதர்கள் நாங்கள் கழிக்கக்கூடியவர்கள். சாதாரண மனிதர்களை போல மலம் ஜலம் அல்ல. ஒரு ஆடு மாடு எப்படி தன்னுடைய மலம் ஜலத்தை கழிக்கும் அதுபோல மனிதர்கள் நாங்கள் கழிக்கக்கூடியவர்கள். அவ்வளவு வறுமையில இருந்தாங்க.
இன்னைக்கு அவ்வளவு வறுமை. நீங்கள் யோசிச்சு பார்த்தா சஹாபாக்கள் அளவுக்கு வறுமை எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க இயலாது. அவ்வளவு வறுமையில வாழ்ந்திருக்கிறாங்க. பசி பட்னியாக சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது நியாயமா? நாங்களே தர்மத்தை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், தர்மத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம், எங்களிடத்துல நீங்கள் தர்மம் கேட்கிறீர்களே என்று கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா, அதை கொண்டு நீங்கள் கடை வீதிகளுக்கு செல்லுங்கள், அங்கே நீங்க சம்பாதிங்க, அந்த செல்வத்தை கொண்டு வந்து நீங்களும் பயன்பெறுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலும் கொடுங்க. சஹாபாக்களுக்கே அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்வத்தை தர்மம் செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கு நாம் அதை சரியாக செய்கிறோமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அதை நன்மையான காரியத்தின்பால் நாம் கொடுக்கிறோமா, நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்தணும். ஆனால் அதை தாண்டி நன்மையான விஷயங்களுக்கு செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பட்ஜெட் போட்டு வாழ்றோங்க. நம்ம மளிகை சாமான், பொருள், வீட்டு வாடகை எல்லாத்துக்கும் பட்ஜெட் போடுறோம். இந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தர்மம் செய்யறது வந்து கடைசியில தான் இருக்கும். காசு மிச்சம் மீதி அந்த மாசம் இருந்துச்சுன்னா தர்மம் பண்ணுவோம். மிச்சம் மீதி இல்லைன்னு வச்சுங்களேன், சரி அடுத்த மாசம் பாத்துக்கலாம். நம்ம நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, முதன்மைப்படுத்துவதில்லை, கடைசியில வச்சிருப்போம் தர்மத்தை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தேவைக்கு போக தர்மத்தை நீங்கள் அதிகமாக செய்யுங்கன்றாங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்மளை நாம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அருட்கொடைக்கு இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. இப்ப அருட்கொடை சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் இதுதான். முதல்ல அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைக்கணும், அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அதற்கென்று அல்லாஹ் சொன்ன சில பொறுப்புகளை நாம் என்ன செய்யணும், சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் முறை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு மாதமும் பள்ளிவாசலுக்கு பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டினை ஜமாத்தின் சார்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்களில் ஆகச் சிறந்தது என்ன அப்படின்னா, சதகத்து ஜாரியா, நிலையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மம். ஒரு மரக்கன்றை நட்டுவது, மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கிணறை தோண்டி வைப்பது, இப்படியான விஷயங்கள் வந்து மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மைகள் தரும். அதுல ஒன்றுதான் பள்ளிவாசலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய காரியங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசலுக்காக ஒருவர் பொருளாதாரத்தை அதற்கென்று ஒரு உழைப்பை செய்தார் என்றால், மறுமையில அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டித் தருவான் என்று சொல்லி காட்டுறாங்க. மறுமையில அல்லாஹ் நமக்கு ஒரு மாளிகையை தருவான். அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு நன்மையை பள்ளிவாசலுக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய காரியத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் பள்ளிவாசலை எழுப்புகிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய நிலத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தமானது கிடையாது, சில சஹாபாக்களுக்குரிய இடம். வந்தோடனே இந்த இடத்துல பள்ளிவாசலை அமைக்கலாம், மஸ்ஜிதுன் நபவியுடைய அமைப்பை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த இடம் யாருது? அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களோட இடம், இது பள்ளிவாசலுக்காக நீங்க வச்சுக்கீங்கன்னு தர்மம் பண்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அரே நீங்க மட்டும் நன்மையை சம்பாதிக்க கூடாது, நானும் இதுல ஒரு பங்குதாரரா இருப்பேன். என்கிட்ட இருக்கு, ஆல்ரெடி ஒண்ணும் கிடையாது, எடுத்துட்டு வந்த செல்வத்தை தர்மம் பண்ணி அந்த இடத்தை வாங்குறாங்க. வாங்கி அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டக்கூடிய ஒரு ஏற்பாட்டை பண்றாங்க. அதோட நிக்கல, செல்வத்தை கொடுத்ததோட இல்லை. எப்படி ஒரு கட்டடம் கட்டுவதற்கு கொத்தனார் எல்லாம் வேலை செய்வாங்க, அன்றைக்கு சஹாபாக்கள் தான் அந்த வேலையை செய்தார்கள். அந்த வேலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். செங்கலை கொண்டு வர்றது, கல்லை கொண்டு வர்றது,
சஹாபாக்கள் பிடிச்சு நிறுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சும்மா உட்காருங்க போதும், நாங்க நீ என்ன செய்யணும்னு சொன்னா செஞ்சுட்டே இருப்போன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதே நான் சொர்க்கவாசி தான், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான், ஆனா பள்ளி வாசல் சொன்னா என்னுடைய பங்களிப்பு அதுல இருக்கணும்ன்றாங்க. சும்மா கிடையாதுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து அவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஆனா அவங்களும் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல் என்றால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப நாம பள்ளிவாசலுடைய அந்த தர்மம் என்றால் அதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த பள்ளியை நாம கட்டி அமைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பள்ளிக்காக செல்வம் கொடுத்த நபர்கள் உயிரோடு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவர்கள் மரணித்திருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தொழுகையுடைய நன்மையை கொடுக்குறானா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். காசு கொடுத்துட்டு அவர் ஒரு காலத்துல இறந்து கூட போயிருக்கலாங்க. ஆனா அல்லாஹ் அக்கௌண்ட்ல போட்டுட்டே இருப்போம். ஒவ்வொரு ஜும்மா மட்டும் கிடையாது, நீங்க தொழுவுறீங்கல்ல, ஃபஜ்ர் தொழுவுறீங்க, லோஹர் தொழுவுறீங்க, எல்லா தொழுகைக்குரிய பயான்குரிய நற்காரியங்களுக்குரிய எல்லா நன்மையும் இந்த பள்ளிவாசல் அமைவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். அதுதான் மிகப்பெரிய ஒரு பியூட்டி இந்த பள்ளிவாசலுக்காக நம்ம கொடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தர்மம் செய்வதில் மிக முக்கியத்துவமாக இருந்தார்கள். நல்ல காரியங்கள் சொன்னா ஆர்வமாக செய்வார்கள். எந்த அளவுக்குன்னா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்களேன். அவங்க 60 பேச்சமல தோட்டங்களை கொண்டவர்கள், பெரியவங்க, செல்வந்தம். அபூ தல்ஹா வேற, அபூ தர்தா வேற. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு 60 பேச்சம்பழங்கள் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு ஏழை சிறுவன் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நிலம் இருக்கு, அதை சுத்தி ஆடு மாடுகள் மேயாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலி அமைக்கணும். அந்த வேலி அமைக்கும் போது பக்கத்து நிலத்தினுடைய மரம் என் நிலத்து பக்கத்துல வந்துருச்சு, நான் வேலி அமைக்கணும்னா அதோட சேர்த்து அமைக்கணும், அப்பதான் சரியா இருக்கும். அந்த மரத்தை மட்டும் கொஞ்சம் அந்த நபி தோழர்கிட்ட கேட்டு வாங்கித்தாங்கன்ற. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அந்த நபி தோழரை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இந்த மரத்தை கொடுத்துருப்பா, அவன் கஷ்டப்படுறான், வேலையை அமைச்சுக்கிட்டு போட்டோம். இல்ல நான் கொடுக்க மாட்டேன்ற. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் உனக்கு ஒரு மரத்தை தருவான், இந்த மரத்தை கொடுத்துருன்றாங்க. அப்பவும் அந்த நபி தோழர் இல்ல நான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்பா ஒருத்தருடைய உரிமையில போய் நான் கை வைக்க முடியாது, அவருடைய உரிமை, அவர் வச்சுக்கிறாருன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லலாம் முடியும் அப்படின்னு 2 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. இந்த செய்திய அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு சொல்றாங்க, அந்த 60 மரங்கள் கொண்ட தோட்டத்தை கொண்டு அந்த ஒரு மரம் தரமாட்டேன்னு சொன்னார்ல, அந்த நபித்தோழர்கிட்ட போய் நிக்கிறாங்க, எப்பா என் 60 மரங்கள் பெரிய தோட்டம், இதை நீ வச்சுக்க, எனக்கு அந்த ஒரே ஒரு மரத்தை கொடுன்னு கேட்கிறாங்க. அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, எப்ப எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னடா 60 மரத்தை கொடுத்துட்டு ஒரு மரத்தை கேட்கிறியா? இல்ல பரவாயில்ல கொடுப்பா. அந்த ஒரு மரத்தை எடுத்துட்டு இந்த ஏழை சிறுவன் யார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் வேலி அமைக்கணும்னு கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் தர்மம் பண்றாங்க. நேரா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. ஒரே கேள்விதான், அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன், என் முழு தோட்டத்தை கொடுத்துட்டேன், அந்த மரத்தையும் வாங்கிட்டேன், அந்த மரத்தையும் நான் தர்மம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், நீங்கள் அந்த நபி தோழருக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே, அந்த மரம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. எனக்கு உலகத்துல 60 மரம் தோட்டம் எதுவும் தேவையில்லை, சொர்க்கத்துல ஒரு மரம் தருவேன்னு அந்த நபித்தோழருக்கு உறுதி கொடுத்தீங்கல்ல, அந்த உறுதி எனக்கு உண்டான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்லி அனுப்புறாங்க. சந்தோஷமாக போறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்ட போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, அபூ தர்தா அவர்களே, இத்தனை நாள் இந்த தோட்டத்தை ஏராளமான வியாபாரத்தை நம்ம பண்ணிட்டோம், தொழிலை பண்ணிட்டோம், ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் இந்த தோட்டத்தை கொடுத்து பாருங்களே, இதுதான் ஆக சிறந்த வியாபாரம் அப்படின்னு 2 பேரும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வர்றாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்தை அவர்களுக்கு வழங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை மக்கள், சஹாபாக்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பண்பு நம்முடைய உள்ளத்துல இருக்கும். அதுவும் குறிப்பாக பள்ளிவாசலுக்காக இந்த ஜும்மாவுடைய முழுமையான வசூலை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க இருக்கிறார்கள். ஆந்திராவுடைய தெற்கு மாவட்டம், ஆந்திராலாம் உங்களுக்கு தெரியும், ஏகத்துவம் எல்லாம் இப்பதான் முளைத்து நிற்கக்கூடிய ஒரு இடம். நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால எங்க போனாலும் தௌஹீது பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இருக்குது. ஆனா ஆந்திரா மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தெற்கு மண்டலத்துல ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அதுல சித்தூர் என்றது பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட், பெரிய ஒரு மாவட்டம்.
அந்த மாவட்டத்துல ஒரு முதல் பள்ளி இன்றைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் அமைக்க இருக்கிறோம். அதற்கான வசூலை தான் நாம செய்ய இருக்கிறோம். ஏறதாழ ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு இடத்தை நாம பார்த்து முடிக்க இருக்கிறோம். 57 லட்சம் ரூபாய் அளவுக்கான ஒரு தொகை என்பது நமக்கு தேவைகள் இருக்கு. இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் தியாகம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்வை கொடுக்குறாங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அல்லாஹ் அவர்களுடைய உயிரை பறவையில் புகுத்தி சொர்க்கத்தில் அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அப்ப இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்தில் செய்யக்கூடிய தியாகத்திற்கு ஒரு உயர்வு என்பது இருக்கு. அப்படிப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் ஏகத்துவம் முளைக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் ஆந்திரா மாநிலத்தில் அந்த பகுதிகள் இருக்கு. அதற்காக உங்களுடைய செல்வத்தை தாராளமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய வசூல்ல நீங்க வாரி வழங்குங்க. எடுத்துட்டு வராத சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் இஷா வரைக்கும் நம்ம சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்கள இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க. ஸ்கேன் செய்யக்கூடிய முறைகள் இருக்கு, அதையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய செல்வத்தை வாரி வழங்குவோம் என்ற ஒரு கோரிக்கையோடு அல்லாஹ் அதற்கான ஒரு அருளை மறுமையில் வழங்குவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு